குடும்பம் சார்ந்து தமிழ்நாட்டு அரசியலை நான் கொண்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. இன்னைக்கு அரசு சார்பாக இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா இங்க நடத்தப்படும் போது முன்வரிசையில் யார் இருந்தாங்க தெரியுமா? இன்பநிதி அவர்கள் இருந்தார். அவர் யாருப்பா அரசாங்கத்தில்? இன்பநிதி அப்படிங்கிறவர் யார்? பிறப்பால் உதயநிதிக்கு மகன், அவ்வளவுதான். ஸ்டாலினுக்கு பேரன் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு அந்த பிறப்பால் அவருக்கு ஏற்பட்ட அந்த மதிப்பு முன் வரிசையில் உட்கார வச்சு அவரை மேயர் அவர்கள் பின்வரிசையில் உட்கார்ந்திருக்காங்க. அரசாங்க விழாவில் மேயர் பின்வரிசையில் இருக்கும்போது இன்பநிதி எப்படி முன்வரிசையில் வந்தார் அப்படின்னு கேட்டால் இவர்கள்லாம் மன்னர்கள், இந்த மன்னர்கள் முன்வரிசையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இங்கிருந்தே தெரியுது இல்லையா எப்படியான ஒரு அரசாங்கம் இப்போது திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. மக்களாகிய நீங்க தான் யோசிக்க போறீங்க. முன்வரிசையில் இன்பநிதி அவர்களுக்கு அரசாங்க விழாவில் என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம கேட்கலனா உண்மையிலே நம்ம மன்னராட்சியில் தான் இருக்கோம். மன்னர் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அடிமை மன்னா, என்னாலலாம் முடியாது மன்னா. அதே தான் அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? முன்வரிசையில உட்கார வைங்க, மேயர் உட்கார வைங்க, முக்கியமான அரசு அதிகாரிகளை உட்கார வைங்க, இல்லையா பெரிய அளவில் சாதிச்சவங்களை உட்கார வைங்க. பிறப்பால் ஒருத்தனுக்கு இது கிடைக்கும்னு சொல்றது எது? அதுதானே நீங்க சொல்ற பெரிய அளவில் அந்த உருட்டக்கூடிய அது என்னது மனு தர்மம் சொல்லுவீங்கல்ல, நாங்க மனுவை ஒழிக்கத்தான் வந்தோம். எங்க ஒழிச்சு தள்ளிட்டீங்க? முன் வரிசையில் எப்படி பிறப்பால் ஒருத்தனுக்கு எந்த விதமான அனுகூலமும் கிடைக்கக்கூடாது, பிறப்பால் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த கோட்பாட்டை சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி இன்னைக்கு காத்துல பறக்க விட்டுட்டு பிறப்பால் அவன் என்னுடைய பேரன், பிறப்பால் அவன் என்னுடைய மகன், அவனுக்கு முன்வரிசை, உனக்கெல்லாம் பின்வரிசை, நீ பிறப்பால் வேற குடும்பத்தை நல்லா இருக்குடா. இதை தான் விஜய் அவர்கள் போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா.